இணைந்திருக்கிறார் திருமிகு விஜயதாரணி அவர்கள். மேடம் வணக்கம். 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 வாழ்த்துக்கள். விளவங்கோடு தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி பார்க்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இங்க மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் தாமரைக்கு வாக்குகள் சேகரிக்க சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் 4வது முறையாக விளவங்கோடு தொகுதியில் மக்கள் எனக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் விளவங்கோடு மக்களின் குரலாக எதிரொலிக்க எனக்கு அந்த வாய்ப்பை அவர்கள் தந்தருவார்கள் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வென்ற விஜயதாரணி இந்த முறை பாஜக வேட்பாளராக களம் காண்கிறார். அந்த கட்சி பேதம் என்பது தொகுதி மக்கள்கிட்ட இருக்கா? இல்ல, அந்த மாதிரி எந்த பேதமும் இல்ல. இங்க என் பக்கத்துல நிறைய பெண்கள் நிக்கிறாங்க. மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் தாமரைக்கு தான் வாக்களிக்கிறேன், விஜயதரணிக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் நிறைய பணிகளை இங்க கொண்டு சேர்த்திருக்கிறேன். விளவங்கோடு தொகுதியில கடந்த 13 ஆண்டுகள் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறேன். இங்க நிறைய பணிகளை கொண்டு சேர்த்திருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும் இங்க. அதனால நிச்சயமா மக்கள் பணியை கருதி, என்னுடைய உழைப்பை கருதி, அவர்களுக்காக நான் பேசக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அவர்களுடைய குரலாக நான் ஒலித்துக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆகையால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை அவர்கள் எனக்கு தருவார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. என்னை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி அவர்களுடைய குரலாக என்னை ஒலிக்க வைப்பார்கள் நிச்சயமாக. 27 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலை உங்களை தவிர்த்து 26 வேட்பாளர்களை எப்படி பார்க்கிறீங்க? அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கு? சிறப்பாக இருக்கிறது. மணிமணியான வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி தேர்வு செய்திருக்கிறது. அனைவருமே வெற்றி வேட்பாளர்களாக பார்க்கிறேன். அந்தந்த பகுதிகளில் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கிற பாஜக நண்பர்கள் இன்றைக்கு நல்ல வேட்பாளர்களை கட்சி கொடுத்திருக்கிறது. அவர்களை உயர்த்தி பிடித்து வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த முறை களம் ஒரு 4 முனை போட்டியாக மாறி இருக்கு. புதுதா ஒரு பிளேயர் தாவேக்க உள்ள வராங்க. சோ அவங்களும் கடுமையான பரப்புரைகளை மேற்கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அது வெற்றி வாய்ப்பில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. சொல்ல போனால் அந்த வகையில் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்லும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அந்த அளவில் இன்றைக்கு பாஜகவின் வேட்பாளர்கள் சிறந்த வெற்றியை பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கும் என் தொகுதியில் நல்ல வெற்றியை தேடித்தரக்கூடிய இடத்தில் மக்கள் என்னுடைய பணியை வாழ்த்துகிறார்கள். இன்றைக்கும் என்னை நினைவு கூர்ந்து விஜயதரணி என்று பெயர் சொல்லும் அளவிற்கு என்னை பெயர் வைத்து அழைக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை என்னை பெயரை கொண்டு அழைக்கக்கூடிய இடத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவில் வேறு எந்த கட்சியுடைய வாக்குகளும் பாதிக்காது. அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதுதான் காண முடிந்த ஒன்று, களத்தில் காண முடிந்த ஒன்று. நன்றி திருமிகு விஜயதாரணி, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவினாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மயிலாப்பூர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், சாத்தூரில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி, கோவை வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசன் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதகை போஜராஜன், தஞ்சை தொகுதியில் எம் முருகானந்தம், நாகர்கோவிலில் MR காந்தி, மானாமதுரை பொன் பாலகணபதி, மதுரை தெற்கு தொகுதியில் ராமஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருந்தது 2 தேசிய கட்சிகளினுடைய வேட்பாளர் பட்டியல். தொடர்ந்து ஒரு தாமதம் என்பது நிலவி வந்த நிலையில் தற்போது பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. NDA கூட்டணியில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக தேசிய தலைமை அறிவித்திருக்கிறது. கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 4இல் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் 27 தொகுதிகளில் இம்முறை பாஜக களம் காண்கிறது. அதற்கான வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் 5 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கடந்த முறை திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த முறை தொகுதி மாறி
சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போன்று வானதி சீனிவாசனும் தொகுதி மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. அதே போன்று மற்ற வேட்பாளர்களின் விவரங்களை பார்க்கிறோம். மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார், தளி தொகுதியில் நாகேஷ்குமார், ராதாபுரம் தொகுதியில் பாலகிருஷ்ணன், திருப்பத்தூர் தொகுதியில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் KC திருமாறன் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள். அதே நேரத்தில் தற்போது பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மற்ற வேட்பாளர்கள் மோதக்கூடியவர்கள் யார் என்ற விவரங்களையும் பார்க்கிறோம். அந்த வகையில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் வேலு, பாஜக சார்பில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் களத்தில் முக்கிய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தஞ்சாவூர் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் திரு M. முருகானந்தம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு, எப்படி இருக்கு களம் எப்படி இருக்கு? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இங்க தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாவே இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக தான் மக்கள் மனநிலை இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நல்லா தெரியும். அதே தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான மனநிலை ஒண்ணு இருக்கு. அதே நேரத்துல தஞ்சாவூர்ல திமுக அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் மேயரா இருக்கக்கூடியவர், அவருக்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவுல. அதனால தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில கண்டிப்பா இந்த தடவை பிஜேபி வெற்றி பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். எங்க கூட்டணி கட்சி எல்லாருமே இணைஞ்சு வேலை பார்க்க தயாரா இருக்காங்க. உடனடியா களத்துல இறங்க போறோம், வெற்றியோட தான் திரும்புவோம். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட சிலருக்கும் கூட வாய்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாதது ஒரு பின்னடைவையோ வருத்தத்தையோ ஏற்படுத்துதா? இல்ல, எல்லாருடைய மனநிலையுமே அண்ணாமலை போட்டியிடணும் அப்படிங்கறது தான். அதுல யாருக்கும் ஒரு எந்த ஒரு லீடருக்கு